நாம இந்த வீடியோல பார்க்க போறது மற்றுமொரு முருகன் சன்னிதானம் பாலதண்டாயுதபாணி கோவில் பற்றி தான். இந்த முருகர் கோவில் எங்கு உள்ளது, இந்த பாலதண்டாயுதபாணி கோவிலோட வரலாறு என்ன, இங்க போறதுனால நமக்கு என்ன பயன், இந்த தேவம்பாளையம் பாலதண்டாயுதபாணி கோவில் முருகரோட சிறப்புகள் அற்புதங்கள் என்னன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். அவினாசில இருந்து திருப்பூர் போற வழியில அவினாசி லிங்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து தேவம்பாளையம் போற வழியில இந்த பாலதண்டாயுதபாணி கோவில் இருக்கு. இந்த முருகன் கோவில் ஆரம்பத்துல மடமாக இருந்தது. மக்கள் முருகனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது. அவினாசியிலிருந்து தேவம்பாளையம் மாற்றப்பட்ட சைவ மடம் தான் இந்த பாலதண்டாயுதபாணி கோவில். இங்க இருக்கிற முருகனை பல சித்தர்கள் வழிபட்டதா சொல்றாங்க. அதை இந்த கோவில்ல சென்று வழிபடும் போது தான் உணர முடியும். அப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோவில் தான் இந்த பாலதண்டாயுதபாணி கோவில். தேவம்பாளையத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற கோவில் இந்த பாலதண்டாயுதபாணி கோவில். கோவில் வாசல்லையே ஒரு தீபத்தம்பம் இருக்கும். கொங்கு நாட்டில் இருக்கிற கோவில்ல மட்டும்தான் இந்த தீபத்தம்பம் இருக்கும். இங்க இருக்கிற முருகன் சந்நிதி முன்னாடி வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். சித்திரை மாதம் பொங்கல் வைத்து முருகனை வழிபடுவது இந்த கோவிலோட சிறப்பு. இந்த கோவில்ல விநாயகர் முருகர் சன்னதி இருக்கும். கோவில்ல இருக்கிற சிற்பங்கள் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கோவில் உருவாக காரணமானவரை பற்றி நாம் பார்ப்போம். சிவபாத இருதயார் என்ற சைவ சித்தாந்தவாதியின் மகன் வெள்ளை தம்பிரான் அவினாசில மடம் அமைத்து தங்கி பல அற்புதங்கள் செய்தார். அதில் சிறப்பான ஒரு அற்புதத்தை பார்ப்போம். கேரளாவை சேர்ந்த ஒண்டிப்புலி மந்திரவாதி அவினாசி தேர் ஓடும் போது மந்திர கட்டு கட்டி தேரை ஓடாமல் செய்தார். இதை மக்கள் இந்த வெள்ளை தம்பிரானிடம் கூற இவர் அவினாசியப்பரை வேண்டி தேரின் 4 சக்கரங்களிலும் விபூதி பூசி இந்த மந்திர கட்டை எடுத்து தேரை ஓட வைத்தார். இன்னும் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். பழனி மலையில முருகன் ஆண்டிக்கோலத்துல காட்சி தர்றதை போல இந்த கோவிலிலும் ஆண்டிக்கோலத்துல காட்சி தர்றது சிறப்பு.